சில காரியங்கள் பொறுமையாக தான் இருந்து வாங்கணும் கர்த்தரிடத்துல, சரியா? சிலருக்கு அற்புதம் உடனே நடக்கும், சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக கர்த்தரை கோச்சிக்க கூடாது, நம்மளை தான் நம்ம கோச்சிக்கணும். ஏன் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச இந்த ஒரு தவறு அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மளை நாமே தாழ்த்தன்மை தவிர, நான் ஜோம்னி எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஆண்டவர் எதுவுமே தரமாட்டேக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய போட்டுறாதீங்க. என்ன, அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லியிருக்காரு. தவிர துட்டை சம்பாதிச்சுக்கிட்டு எழுதலை. நீ என்னத்தை சம்பாதிப்பியோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ஆனால் உன் புத்தியை நீ விட்டுறாதன்னு தான் அவர் நமக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. நம்ம புத்தியை கடன் கொடுத்துட்டு அவர் மேலே பழிய போடக்கூடாது, சரியா? இப்பவும் கூட அவர் என்ன செய்யறாருன்னா நமக்காக பரிந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. என் பிள்ளைக்காக நான் ஏதாவது செய்யணும், என் பிள்ளை பாவம், என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளையோட வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்ட்டு அவர் விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் மேலும் மேலும் அவரையே துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நாளைக்கு தாழ்மையாக